ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மராட்டிக்கும் ஹிந்திக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே சேம் தான் இருக்கும். ஏதோ ஒரு வேர்ட்ஸ் தான், ஏதோ ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஓ ஆ, ஓ ஆ, இ ஈ, இ ஈ, உ ஊ, இ ஈ உ ஊ, ஏ. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஸ்ரீ. ஸ்ரீ மராட்டியில் ஸ்ரீ கிடையாது. யோ இந்த வேர்டு, அதுக்கு பதிலாக இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஏ, சேம் ஏ, ஏ ஏ, ஐ ஐ, ஓ ஓ, ஔ, இந்த ஓ ஔ, அங் அஹா. மராட்டியில் இது ஒன்று ய ஓ, இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து அதிகமாக யூஸ் ஆகாது. இந்த அங் அஹா இது இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே மாத்திரா போகிறோம். நம்ம எப்படி க கா கி கி அப்படி எழுத்தாலும் அது மாதிரி அதுக்கு மாத்திரா, அதே மாதிரி மாத்திரா. நம்ம இது வந்து படிச்சிட்டோம்னா க கா கி கி க க, சாரி இது வந்து व्यंजन क ख ग ग ड. இப்போ நம்ம க க க க ட ஹிந்தியில் ரெண்டும் க க கல ரெண்டில் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். க க க க படிக்கிறதும் சேம் அதே தான் வரும். ஞ ச ச ज ज न, ठ ठ थ ढ ध न, प சாரி थ थ ध, இது வந்து ட டி ட, இது வந்து த थ थ ध ध न. சேமாக இருக்கா? அப்புறம் ப ப ப ப ம, ய ர ல வ ஷ ஷ ஷ, அப்புறம் அதே ச, அப்புறம் ஹ, அதே சேம் தான், ஹ தான். இந்த ல ஒன்று இருக்குது பாருங்க. அதிகமாக மராட்டியில் வந்து இந்த ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹிந்தியில் இந்த ல வந்து இருக்காது. அதே ஷ, த்ர, இங்கே வந்து த்ர ஃபஸ்ட் வந்துருக்கு, நெக்ஸ்ட் வந்துருக்கு. த்ர, இங்கே ஞ, ஏன்னா படிக்கிறது ரெண்டும் சேம். இங்கே ஞ, இங்கே ஞ, ஸ்ட்ர. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? புரியலன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மராட்டிக்கும் ஹிந்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து க க கா கி கி இந்த மாத்திரைலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா படிச்சுக்கலாம். யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் தயாரிக்கலாம். தொடர்ந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஹிந்தி மராட்டி கற்றுக்கங்க. ஓகே, பாய் எவரிபடி.